பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தரை நான் துதிக்கிறேன். குட் ஃப்ரைடேக்கு பிறகு இந்த நாளில் பேசும்படிக்கு உங்களுக்கு கொடுத்த கிருபையும் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையும் பெரிதாக இருக்கிறது என்று நம்புகிறேன். ஆண்டவர் மறிச்சிட்டாரு, சிலுவையிலேருந்து கீழே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஆவி எங்கே போச்சுன்னா பரதேசிக்கு போச்சு. அவருடைய ஆத்மா மரித்து போய் பாதாளத்தில் இருக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷம் சொல்லும்படிக்காக போச்சு. அதனால தான் நம்ம அவருக்கு சொல்லுகிறோம், மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர்னு சொல்லி. அப்படியாப்பட்ட நல்ல தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வசனம் என்னன்னா, ஐசையா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. என்ன மாதிரி ஒளி இது? என்ன பிரகாசிக்க போகுது அப்படின்னா, முதலாவது அந்த இடத்துல எழும்பி பிரகாசின்னு இருக்குது. எழும்பினா எதுலேருந்து நம்ம எழும்பணும்? நம்ம எதிலாவது உட்காந்துட்டா நம்ம எழும்புறதா ஒரு லாஜிக்கலாக இருக்கும். நம்ம எதில் நம்ம இருக்கு இல்லையே, நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போகிறது ரெகுலராக இருக்குது, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்றது ரெகுலராக இருக்குது, நம்ம பாட்டுக்கு எங்கேயாச்சும் ஊருக்கு போன அக்கேஷனலானா அதுவும் ரெகுலராக இருக்குது, இல்லை மற்ற நம்ம தெரிஞ்ச சொந்தக்கார வீட்டுங்களுக்கு போகிறது ரெகுலராக இருக்குது. இதில் எதில் நம்ம எழும்பணும் அப்படின்னா, நம்முடைய பாவத்திலேருந்து எழும்பணும். நேற்று வேளையில் எல்லாரும் உங்கள் சபைகளில் முழுமையாக ஒப்பு கொடுத்ததை போல காணப்படும். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் மறுபடியும் உங்களோடு பேசுகிறார். நம்ம வாழுகிற கடைசி வினாடி வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கப்பட்ட பாவங்கள் நிமித்தமாக நம்ம கரைப்பட்டு போவதில் மாற்றமே இல்லை. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதில் இருக்கிற அந்த முயற்சியை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருக்குவார் என்பதில் உறுதிப்படுத்துகிறேன். இந்த நாளில் எதில் எழும்பணும்னா, சோம்பேறி தினத்திலிருந்து எழும்பணும். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக காணப்படுகிறது காரியத்தில் நம்ம எழும்பணும். கர்த்தர் இந்த நாளில் எல்லா கடினமான சூழ்நிலையிலிருந்து நம்ம எழும்பி கர்த்தருக்கு முன்புதான் நிற்கவும். ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி மகனே, உன் ஒளி வந்தது. எப்படியாப்பட்ட அது ஒளினா, அந்த ஒளி எங்கே வந்துச்சு புதிய ஏற்பாடுலனா, கர்த்தருடைய உயிர்த்தெழுதல தான் அந்த ஒளி வந்தது. கர்த்தருடைய காலையில் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை உங்களை அப்படியே நிறப்பட்டும், அப்படியே உங்களை வழிநடத்தட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு ஈஸ்டர் இருக்கிறது ஒரு ரெகுலரான ஈஸ்டர் சர்வீஸாக, ஒரு ரெகுலரான ஈஸ்டராக உங்களுக்கு இருக்கக்கூடாதது. கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறார். அதனால கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இந்த நாளில் கடைசி லைனை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் அப் வித் அன் எக்ஸாம்பிள். என்னன்னா, ஒரு கேண்டில் டார்க் ரூமில் ஏற்றி வச்சா அந்த லைட் எப்படி த்ரூ அவுட் த ரூமில் அப்படி வெளிச்சம் கொடுக்கிறதோ, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியே இருக்கதா கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இல்லை மற்ற வாழ்க்கைக்கு நம்ம ஒளியாக இருக்க வேண்டும். எப்படின்னா, அந்த இருளானது ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல கொண்டு போகப்பட்டால் தன்னால் அந்த இருள் விலகிடுமா. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகள் அல்ல என்பதை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வழி உணர்த்துகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. ಕಟ್ಟಲಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓಲಿ ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ಆಮೇಲೆ